ஸோ ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க சீன்ஸ் அப்போ நான் மட்டும் தான் அவங்க கூட இருந்தேன். சொந்த பொண்ணா நினச்சி தான் அவங்க கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. கனிஹா மேம் சீரியல்ல இருந்து அப்படி போனது சீரியல்ல முடிக்க போறாங்களோ. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 37 வருட அனுபவம். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. எஸ்கே ப்ரோ வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்ன பேசினா அப்புறம் வந்து யோசிச்சுட்டே இருந்தாரு. அம்மா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியலில் தானே வருவ, ஸோ வந்து அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுவியா, அந்த பொண்ணு தானே நீ. இப்போ ஆமா ப்ரோ எப்படி கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் பார்ப்பீங்களா சீரியலை அப்படின்னு. கனிஹா மேம் ஆமாம் சீரியல்ல இருந்து அப்படி போனது சடனாக அது ஏன் நடந்துச்சு? ஸோ ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க சீன்ஸ் அப்போ நான் மட்டும் தான் அவங்க கூட இருந்தேன். சொந்த பொண்ணா நினச்சி தான் அவங்க கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. அந்த வே ஷி அப்ரிஷியேட்ஸ். எதிர்நீச்சல் 2 இப்போ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குதோ, ஒருவேளை சீரியல் முடிக்க போறாங்களோ. முடிய போகுதுன்னா எதுவுமே இல்லை. கொடைக்கானல் தானே, அங்கெல்லாம் ஷூட் நடக்கும் போது அவள் வந்து பேர் ஃபுட்ல ஷி ஹேஸ் டு ரன் வாக், அவள் ஃபைட் பண்ணுறது லைக் எல்லாமே ரொம்ப ரியலாக பண்ணுவாள். இப்போ கூட அவள் கடைசியாக அந்த தூக்குன சீனு எல்லாமே வந்து இட் வில் பி வெரி ரியல். கொடைக்கானலில் அவள் அழுதுது, வீட்டில் சரி எல்லாருமே சரி அதை வந்து அழுதுட்டாங்க. முதுகுல தூக்கி தூக்கி போடும்போது எதிர்நீச்சல்ல ஏன்னா அவங்க அடிச்சதும் சாட்டிஸ்ஃபைட் பட்டன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடு. பார்க்குறவங்களாம் இன்னும் நல்லா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே இப்போ அக்கா தங்கச்சினாலே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி தான் போட்டுப்போம். ஸோ அவள் சீரியலில் போட்ட சுடிதாரெலாம் நான் காலேஜுக்கு போட்டுட்டு போனேன்னா, இது நேற்று ஒரு தங்கச்சி சீனில் போடுறது. ஜாயின் பண்ணிக்கலாமா? ஹாய் ஹலோ. ஸோ எஸ், 2 பேரும் பிஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டைம் தருவீங்களா இல்லை இப்படி தான் அடிப்பீங்களா? கண்டிப்பாக பேசலாம், வாங்க பேசலாம்ல. பேசிடலாம் நம்ம. ஓகே ரெடி. ஓகே, மதராசி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சீரியல் பார்த்து தான் உங்களை வந்து காஸ்ட் பண்ணாங்களா யார் முருகதாஸ் சார்? ஆமாம், அது பண்ணுறப்ப ஐ வாஸ் இன் 11th grade. நவ் ஐம் இன் காலேஜ். ஸோ அவ்வளோ டைம் பீரியட் ஆகிடுச்சு படம் ரிலீஸ்க்கே. அப்போ வந்து கால் வந்துச்சு. ஸோ அப்போ ஆடிஷன் போயிட்டு முருகதாஸ் சார் இருந்தார். ஸோ அவருக்கு நேராக வந்து இட் வாஸ் லைக் ஒரு ட்ரீம். அவர் இவ்வளோ பெரிய டேரக்டரை வந்து பார்த்து அதுவும் அவருக்கு நேராக நம்ம நடிச்சு காமிச்சு செலக்ட் ஆகிறதுலாம் அதுவே எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. வாட் எவர் த ரோல் இஸ், பட் ஜஸ்ட் டு see them is it was a very big opportunity. உங்களுக்கு ஆடிஷனில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தெரியுமா இந்த ஸ்டார்ஸ்லாம் தான் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு? இல்லை எஸ்கே ப்ரோ இருக்கான்னு தெரியும், பட் ருக்மிணி மேம் அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ தான் அங்கே போய் அவங்கள மீட் பண்ணேன். ஷீ இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் சோல். ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன். லைக் எனக்கு வந்து அங்கே யாருமே வந்து நான் ஒரு நியூ ஆள் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ தி ஆல் மேட் பி ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ இட் வாஸ் ஈஸி டு ஒர்க், எஸ்பெஷலி எஸ்கே ப்ரோ. என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு உங்க 2 பேருக்குள்ள? முருகதாஸ் சார் வந்து அதான் ஃபர்ஸ்ட் சீன்லேயே நடிக்கும் போதே வந்து சொல்லிட்டாரு, வேறு லெவலில் பண்ணுறவன், சூப்பராக பண்ணுறேன், இது கொஞ்சம் இப்படி பண்ண அவர் மாற்றி அந்த டிகிரி கேட்குறப்ப அவர் கேட்குற மாதிரி நானும் கொடுக்குறப்ப ஆக்டிங் பண்ணி. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் அந்த ஷார்ட் ஜர்னியில் வந்து நான் வந்து ரொம்ப சீரியலுக்கும் மூவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நல்லாவே எனக்கு புரிஞ்சுது, நல்லா கற்றுக்கிட்டேன். எஸ்கே ப்ரோ வந்து அவர்கிட்டயும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் போகிறேன், அவர் வந்து என்னை பார்த்தாரு, ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்ன பேசினா அப்புறம் வந்து யோசிச்சுட்டே இருந்தார். எனக்கு தெரிஞ்சது இவர் நம்மளை பார்த்து எங்கேயோ ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட கேட்டார், அம்மா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியலில் தானே வருவ. ஓகே, பேப்பர்லாம் ஆமாம் அவரே வந்து கேட்டார். ஸோ வந்து அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுவியா, அந்த பொண்ணு தானே நீ இந்த சீரியலில். ஆமாம், பர்டிகுலராக சீன் சொல்லி அதை கேட்டார். ஸோ அப்போ ஆமாம் ப்ரோ எப்படி கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் பார்ப்பீங்களா சீரியலை அப்படின்னு நான் கேட்டேன். ஹீ செட் ஆமாம் நான் இல்லை வீட்டில் பார்ப்பாங்க, ஸோ அப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் வாஸ் அ வெரி ஸ்வீட் மூமெண்ட். என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் எனக்குன்னு பேசினது. என்ன உங்கள் தங்கச்சியோட சீரியல் ஆக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோன்னா எது சொல்லுவீங்க? அவங்க கோவமாக இருக்கும் போதா இல்லை பாவமாக இருக்கும் போதா? நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் என்ன பார்த்துட்டு? மோஸ்ட்லி நான் எதுவுமே லைக் அட்வைஸ்ன்னு எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அவள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். லைக் அவளோட அந்த கொடைக்கானல் தானே, அங்கெல்லாம் ஷூட் நடக்கும் போது அவள் வந்து பேர் ஃபுட்ல ஷி ஹேஸ் டு ரன் வாக், அவள் ஃபைட் பண்ணுறது லைக் எல்லாமே ரொம்ப ரியலாக பண்ணுவாள். இப்போ கூட அவள் கடைசியாக அந்த தூக்குன சீனு எல்லாமே வந்து இட் வில் பி வெரி ரியல். லைக் அவள் ரியலாக கஷ்டப்பட்டு அவள் அழுகும் போது வேணால் நான் இருந்திருக்கேன், லைக் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. பட் ஷி நெவர் கேவ் அப். அண்ட் எஸ் ஃபைட் சீன் இப்போ ரீசெண்டாக ஒன்று பயங்கர வைரலாக போச்சு. நீங்கள் வந்து அவங்கள அப்படி முதுகில் தூக்கி போடும்போது எதிர்நீச்சல்ல அப்படியே ஃபுல் ஷேரிங் தான் இன்ஸ்டாவில்.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்களோட சர்க்கிள்ஸ், நோன் சர்க்கிள்? ஃபுல் கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க அடித்ததும் சாட்டிஸ்ஃபைட் பட்டன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஃபுல்லாக கமெண்ட்ஸில் எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. சூப்பர்மா, நல்லா பண்ணமா, எனக்கு பார்க்குறவங்களாம் இன்னும் நல்லா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க அந்த சீன் பார்த்துட்டு. ஸோ அது வந்து ரியலில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுவும் வந்து இந்த ரோப்பில் ஏறுறது, அங்கே போயிட்டு அவங்கள லிஃப்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லாவே. ஸோ அப்போ வந்து அது நானும் தூக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ பண்ணிட்ட அப்புறம் வந்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கனிஹா மேம் ஆமாம் சீரியல்ல இருந்து அப்படி போனது எல்லாருமே ஐயோ என்னங்க என்னங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா ஆச்சு. ஆனா சடனா அது ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா கனிஹா மேம் கேரக்டர் வந்து முடிய போகுது அப்படின்ட்டு while ஷூட்டிங்? முடிய போகுதுன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். ஓகே. அவங்க வந்து டப்புன்னு வந்து கோமாக்கு போயிட்டாங்க. ஸோ அதுவே வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணோம் அவங்கள. அவங்க ஸ்பாட்டில் இல்லாததே வந்து வி ஆல் மிஸ்ட் ஹர் அ லாட். ஸோ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க சீன்ஸ் அப்போ நான் மட்டும் தான் அவங்க கூட இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டாங்க. ஸோ வீட்டில் அவங்க, ஹாஸ்பிட்டலில் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆகிட்டதுனால வி ஃபெல்ட் அ லிட்டில் பிட். உங்ககிட்ட கேட்டாங்களா பப்ளிக்ல நீங்க போகும்போதோ இல்ல டிஎம் பண்ணியோ வருவாங்களா அவங்க திருப்பி? அவங்க திருப்பி வருவாங்களா? திருசெல்வம் சார் நீங்கள் தான் சொல்லணும். சார் எல்லாருமே கேட்குறாங்க சார். சார் நீ தான் சார் சொல்லணும். ஸோ எஸ், அவங்க கேரக்டர் போனதுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ற விஷயங்கள் என்ன? அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாததுனால நீங்க மிஸ் பண்ற விஷயங்கள்? ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். பர்சனலி அவங்க எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஆஸ் ஹர் நேம் ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையுமே ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியால் கூட அவங்க சொந்த பொண்ணாக நினச்சி தான் அவங்க கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. the way she appreciates, லைக் என்னோட பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் ஷில் பி வெரி ப்ரௌட். ரைட். இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, எதிர்நீச்சலை விட எதிர்நீச்சல் 2 இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதோ, டக்கு 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 டக்குன்னு அடுத்து என்ன அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஒருவேளை சீரியலை முடிக்க போகிறாங்களோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது சீரியல்லாம் வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லைங்க வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளோதான். இல்லை ஆனால் அந்த ஃபாஸ்ட்டாக போகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படியே ஒரு மூவி, ஆக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது எதிர்நீச்சல். இப்போ உட்காந்து எப்பவுமே ஒரே மாதிரியா இருந்தால் கொஞ்சம் எப்பயாச்சும் ஹை டவுன் ஆனால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்னா எதிர்நீச்சல் 2 அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு. பட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சீரியலில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அதையுமே நல்லா நோட் பண்ணி இன்னைக்கு உங்க தங்கச்சி சீரியல் இப்படி பண்ண அப்படி பண்ணு உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே இப்போ அக்கா தங்கச்சினாலே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தான் போட்டுப்போம். ஸோ அவ சீரியலில் போட்ட சுடிதாரெலாம் நான் காலேஜ் போட்டுட்டு போனா இது நேற்று ஒரு தங்கச்சி சீரியலில் போட்டிருந்தாலே அப்படின்னு கேட்டுருவாங்க. இதை விட ஒரு குடும்பம் ஒரு அக்காவுக்கு நடக்கக்கூடாது. எப்படின்னா என்னோடதெல்லாம் அவள் போடலாம், பட் அவள் போட்டது எல்லாமே டிவியில் வந்துடும்ன்றதுனால நான் போட்டால் வந்து கேட்டுருவாங்க எல்லாரும். எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடும், தங்கச்சி இதை போய் போட்டுட்டு வரீங்க. தர்ஷினி ரோல், இந்த தர்ஷினி ரோலுக்கு வந்து ஃபுல் ஆஃப் லவ் தான். பட் ஸ்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்லமா, அவங்க யாராவது திட்டி இருக்காங்களா? கோவப்படுறப்ப நிறைய கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காக வந்து பாசிட்டிவ் சைடுமே நிறைய இருக்கு. நீ இன்னும் நல்லா நீ தான் கேட்கணும், நீ தான் அதை எதிர்த்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாசிட்டிவிட்டியும் நிறைய இருக்கிறதுனால நான் பாசிட்டிவ் சைடே அப்படியே பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு சீன் சோஃபார் அவங்க ஜேர்னிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் திருப்பி பண்ணவே முடியாது மனுஷா அப்படின்னா எந்த ஒரு சீன் சொல்லுவீங்க? அந்த கொடைக்கானலில் அவள் கட்டி போடும் போது அவள் ரியாக்ட் பண்ணது, அவள் அழுதது, அதெல்லாம் எனக்கே ரொம்ப பார்த்து வந்து எங்கள் வீட்டில் சரி எல்லாருமே சரி அதை வந்து அழுதுட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரியலாக இருந்தது. ஒருத்தவங்க ஒன்று பார்த்து அழுகுறாங்கன்னா they have to connect with it. நான் வந்து அவனோட தங்கச்சின்றதை மறந்து தர்ஷினியாக பார்த்து ஃபீல் பண்ண டைம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் சீன்னு சொல்லுவேன். கை மட்டும் இப்படி காமிங்க, இப்படின்னா இப்படி, அவங்கன்னா அவங்க, நீங்கன்னா நீங்கள் உங்களை காமிச்சுக்கோங்க. ஓகேவா? அடி தண்டி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ரீசன் கேட்பேன் சில இடங்கள்ல, அப்போ மட்டும் ரீசன் சொல்லலாம். ஓகே மேடம், நான் எதிரில் தான் இருக்கேன், என்ன எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. யாரு அதிகமா பொய் சொல்லுவாங்க வீட்டில்? ஆமாவா மேடம்? தைரியமா ஒத்துக்கிறாங்க, சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு குடும்பம்லாம் எனக்கு கிடைக்கல மேடம். வந்து சப்புடும் ஒத்துவாங்க வீட்டில். பொய்னா சின்ன சின்ன சும்மா போய் விளையாட்டு போய். ஓகே, சீரியஸாலாம்? ஆமாம், இதை நாங்கள் எடிட்ல தூக்கிடுவோம். அடுத்து எடிட்ல யாரு வீட்டுக்கு ரொம்ப அடங்கின பொண்ணு? அந்த கை யாருமா? 2 பேருமே அடங்கின பொண்ணுதான். இல்லம்மா, அவங்க வந்து அவங்களதான் காமிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு அடங்கி இருப்பாங்களா? இல்லை அடங்கிலாம் இருக்கும். எப்படி மேடம் போய் சொல்லிட்டு இப்பதான் சொன்னீங்க போய் சொல்லுங்க. அடங்குறதுனா இந்த ஹோம்ஒர்க் பண்றது, இந்த சாப்பிடாதது. யார் அதிகமா வீட்டுல அடி வாங்கியிருக்கீங்க பேரண்ட்ஸ் கிட்ட?
பாவி எப்படி மனசு வருதுன்னே தெரியல. ஆனா நிஜமால எதுக்கு நீங்க எதுக்கு அடி வாங்குறீங்க? அவ அடி வாங்கன்னு பார்த்து நான் அப்படியே சைலண்டா வர வந்துருவேன். எதுக்காக அடி வாங்குனீங்க? அவ என்ன பண்ணாலும் கூட என்னதான் அடிப்பாங்க. யாரு 2 பேர்ல வந்துட்டு அதிகம் வெளியில போயிட்டே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்க பிடிக்கவே பிடிக்காது, அதிகம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன்னா யாரு? ஐ திங்க் நான் தான் நினைக்கிறேன். நிஜமாலுமா? ஏன் அவங்க ஷூட் போறதுனால உங்களுக்கு போர் அடிச்சு வெளில போறீங்களா இல்ல? அக்கா இல்ல அதனால டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு தான் நிறைய ஃப்ரீடம் இருக்குது, ஓகே? அண்ட் எஸ் திருச்செல்வம் சார் வந்து எதிர்நீச்சல் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்து உங்களை அப்படியே அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணாரு நீங்க மதராசில உங்களை டெபியூ பண்றப்ப? அவர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இதுக்கு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. ஹி இஸ் தி மெயின் ரீசன். இந்த எதிர்நீச்சலில் கிடைச்ச இந்த ஃபேம்னாலேயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயும் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். இந்த விஷயம் நான் வந்து கரெக்டாக எனக்கு மதராசி வரப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறப்ப தான் எனக்கு இங்கேயும் மெயின் சீன் போயிட்டு இருந்துச்சு. இந்த காட்டில் ஓடினது, இந்த கொடைக்கானல் எனக்கு கடத்தினது. ஸோ அந்த செக்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு, பப்ளிக் எக்ஸாமும் வந்துச்சு, மதராசியும் வந்துச்சு. ஸோ இது 3மே சேம் டைமில் வந்துச்சு. அப்போ வந்து நான் இல்லாமல் ஷூட் வந்து நடக்காது. பிகாஸ் இந்த சீன் வந்து கொஞ்சம் என்ன பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்போ திருச்செல்வம் சார்கிட்ட சொன்னப்போ இவருக்கு வந்து ஸ்கெடியூலே வந்து ரொம்ப டைட் ஆகிடும் கண்டிப்பாக. ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு அவர் வந்து ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணார். ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ, வெரி ஹாப்பி ஃபார் யூ, இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்மளோட சீரியல்லேருந்து இப்படி நீ பண்ண போகிற, வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கெடியூலை எனக்காக வந்து சேஞ்ச் பண்ணி டேட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஹீ சென்ட் மீ ஆஃப் டு த ஷூட். ரைட். அண்ட் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? அப்புறம் ஷூட் முடிச்சிட்ட அப்புறம் அங்கே முருகதாஸ் சார் இப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணார். எஸ்கே ப்ரோ ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன சொன்னார், சார் வெரி ஹாப்பி, இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு நான் வந்து ஃபோன் பண்ணி திருச்செல்வம் சார்கிட்ட சொன்னேன். அப்போ கூட ரொம்ப ப்ரௌடாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமா, இப்போ இங்கே வாங்க, இங்கே ஒரு ரவுண்டு கட்டுவோம் அது நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றி அங்கேக்கப்புறம் அப்புறம் இங்கேயும் வந்து ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.